என்னோட பேர் சௌமியா. நான் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் கோல்டு அப்ரைசர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆல்மார்க்கிங் ஆரம்பித்தது வருஷம் 2000 ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது 5 விதமான சிம்பிள் இருந்துச்சு. பிஏஎஸோட லோகோ, ஃபைன்னஸ், அசைன் சென்டர், ஆல்மார்க் சென்டரோட லோகோ, இயர் ஆஃப் மார்க், அதன் பிறகு ஜுவல்லரோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதன் பிறகு 2017 இயர் ஆஃப் மார்க்கிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சிம்பிளில் நிறைய ஃபேக் ஐட்டம்ஸ் நிறைய வர ஆரம்பித்ததுனால, ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுனால ஹெச்யூஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஜூலை 2021 ஜூலை 1 இருந்து தயாரிக்கக்கூடிய நகையில் 3 விதமான சிம்பிள் தான் இருக்கும். 4வது சிம்பிள் ஆப்ஷனாக வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனலாக. அது வந்து ஜுவல்லரிக்கிட்டே கொடுத்துட்டாங்க, வேணும்னா உங்கள் கடையோட சிம்பிள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸோட லோகோ இருக்கும். 2வது வந்து ஃபைனஸ், என்ன பியூரிட்டின்னு குறிக்கிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்யூஐடியோட ஃபுல் ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது வந்து ஒரு 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் கோட் விச் வில் பி யூனிக் ஃபார் ஈச் ஜுவல்லரி ஆர்டிகல். ஒரு ஜுவல்லரி ஆர்டிகலுக்கும் ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை நம்ம பிஐஎஸ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் போய் நம்ம போட்டு பார்த்தோன்னா அந்த நகையோட பியூரிட்டி என்ன, அந்த நகை என்ன நகை, அந்த நகை எந்த ஜுவல்லரியில் விற்றாங்க, அதுக்கு ஹால்மார்க் பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு மொத்த டீட்டெயில்ஸுமே அதுலேருந்து வந்துடும். ஸோ நம்ம அதை வச்சு ஈஸியாக அந்த நகை என்ன பியூரிட்டின்றதை கண்டுபிடிச்சிடலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு அப்ரைசர் சிம்பிளெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்ரைசர் சிம்பிளெல்லாம் பார்க்க கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நகையில உரசி பார்த்து மட்டும் தான் லோன் கொடுக்கணும். உரசாமல்